ఎల్లోరుకుం వణకం. పరబ్రహ్మస్వరూపం, పరమాత్మస్వరూపం பத்ரிஜி గారికి என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். சார், உங்களது மியூட்ல வச்சுக்கோங்க சார். மிக முக்கியமான ஒரு டாபிக் சொல்லலாம். இது இந்த 18 பிரின்சிபல்ஸ் பத்ரிஜி ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தங்க யுகத்துக்கு ஸ்வர்ண யுகத்துக்கு போகணும் அப்படின்னா இவற்றை கடைபிடித்தால் நம்ம போக முடியும். அந்த சூழ்நிலைகள் இருந்தா கூட நம்ம கடைபிடிக்கலன்னா போக முடியாது. அதுக்கு ஒரு டைரக்ஷன், ஒரு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அவற்றை தான் 18 பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் 6 பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா டூஸ், செய்ய வேண்டியது. செகண்ட் 6 பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ நாட்ஸ், செய்ய தேவையில்லாதது. டூ அண்ட் டூ நாட்ஸ். கடைசியில நம்ம நிர்வகிக்க வேண்டிய விஷயங்கள். அதனால இவற்றை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சரியான தியானம்னா சரியற்ற தியானங்கள் இருக்கு. அதனாலதான் சரியான தியானம் சொல்லியிருக்காரு. ஆனாபானசதி தியானம் மட்டுமே செய்ய வேண்டும். எப்பொழுது சரியானது கடைபிடிக்கிறோமோ சரியான வழியில் சரியான இடத்துக்கு சரியானதை நோக்கி போக முடியும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு பசங்களை போடணும்னு பார்த்தாலே நம்ம ஸ்கூல் பத்தி விசாரிச்சிருவோம். நல்ல ஸ்கூலா இல்லையா, அதுல எந்த அளவுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, சிலபஸ் என்ன, இவ்வளோ பார்ப்போம். அப்போ நம்ம இந்த ஆன்மா பயணம் செய்து அப்படின்னாக்கா சரியான தியானம் செய்வது மிக முக்கியம். புத்தரும் சொல்லியிருக்காரு அஷ்டாங்க மார்க்கத்துல சரியான தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரும் ஆனாபானசதி தியானம் தவிர்த்து மற்றவை தவிர்க்க வேண்டும். இது நம்மளுக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா. இதுல ஓஷோ சொல்லுவாரு அந்த புக்கு பத்தி. சிவன் பார்வதி அம்மனுக்கு சொன்ன சுவாச ரகசியங்கள் அதுல ஆனாபானசதி ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க. இது மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண பிறகு புத்தர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. இதே பாயிண்ட் மேல கிட்டத்தட்ட நான் 4 to 5 months ரீசர்ச் பண்ணியிருக்கேன். ஆனாபானசதி மீது நான் பிராக்டிஸும் பண்ணேன், இன்னொரு சைடு ரிசர்ச்சும் பண்ணேன், இன்னொரு சைடு மற்றவர்களுக்கு கத்து கொடுத்துட்டே வரேன். எப்போ நான் ரிசர்ச் செய்யறேனோ நான் பிராக்டிஸும் செய்யறேனோ எனக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டா தெரியுது. எப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிராக்டிக்கலா செய்யறோம்,
శాస్త్ర జ్ఞాனம் தட் இஸ் அது புக்ஸுல கன்ஃபார்ம் ஆகுது. குரு சொல்றாரு இது மூணுடைய ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால எனக்கு கன்ஃபர்மேஷன் வருது. எஸ், திஸ் இஸ் அல்டிமேட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராயா அவர்கள் சொல்லியிருக்காரு, அன்னமாச்சாரிய சொல்லியிருக்காரு, ஓஷோ சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது, புத்தர் சொல்லியிருக்காரு, யோகி வேமனா சொல்லியிருக்காரு. இத்தனை பேரும் சுவாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது சரியான தியானம் செய்யணும், செய்ய வைக்கணும். ஏன்னா நம்ம ஆனாபானசதி செய்து மற்றவர்களுக்கு கைடட் மெடிடேஷன் சொல்றது, நம்ம ஆனாபானசதி செய்து மற்றவர்களுக்கு வேற மெடிடேஷன்ஸ் சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்ம எதை கடைப்பிடிக்கிறோமோ அதே சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் ஆனாபானசதி தியானம் செய்யணும், ஆனாபானசதி தியானத்தையே சொல்லி கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ். மற்ற ஹடயோக பிராணாயாமங்கள் கடைப்பிடிக்க கூடாது. மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்லையா, அதை தவிர்க்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தாக்கா, சரியான ஆன்ம விஞ்ஞானத்தை ஞானத்தை சொல்லி தரும் புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தாக்கா என்ன புத்தகங்கள்? இந்த பாடிக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் அல்ல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் அல்ல, ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் அல்ல. வெறும் வெஜ்ஜு நான்வெஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிக்கலாம். அதுவே தவிர்த்து வெஜ்ஜிலோ அது நல்லதா இது நல்லதா ஆன்மீகத்தை ஃபுட்டுக்கு இறக்கக்கூடாது. சாத்விக சாப்பாடு சாப்பிடலாம், சைவ சாப்பாடு சாப்பிடலாம், அவ்வளவுதான். ரெண்டு, நம்ம எவ்விதமான புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா சுவாமி ராமா புக்ஸ் படிக்கணும், பரமஹம்ச யோகானந்தரின் புக்ஸ் படிக்கணும், கார்லோஸ் காஸ்டனேடா புக்ஸ் படிக்கணும், டார்க்கும் செரைடாரியன் புக்ஸ் படிக்கணும், டோலோரிஸ் கெனால் புக்ஸ் படிக்கணும், ரிச்சர்ட் பாக் புக்ஸ் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். இப்படி ஓல்ட் அண்ட் நியூ ஏஜ் மாஸ்டர்ஸ் புக்ஸ் எல்லாருமே படிக்கணும். ஒரு எக்கோஸ் ஆஃப் த சோல்ஸ் இருக்கு, இம்மார்டல் டாக்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு சரியான ரீதியில் கைட் பண்ற புக்ஸ் எப்படி இருக்கணும்? டாபிக்ஸ் ஒரு தேர்டை பத்தி இருக்கணும், லோப்சாங் ராம்பா. ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி இருக்கணும், மற்ற உலகங்கள் பற்றி இருக்கணும், சக்ராஸ் பத்தி இருக்கணும், எத்திரிக்கு சிஸ்டம் எனர்ஜி சிஸ்டம் பத்தி இருக்கணும். நம்ம பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த புக்ஸ் இருக்கணும். அதனால சரியான புக்ஸ் படிக்க வேண்டும், சரியான புத்தகங்களை படிக்க வைக்க வேண்டும். நம்ம எதை கரெக்டா கடைப்பிடிக்கிறோமோ அதே மற்றவர்களுக்கும் கடைப்பிடிக்க செய்ய வேண்டும். இது செகண்ட் பாயிண்ட். எப்பொழுது சரியான இன்புட்ஸ் சரியான புக்ஸ் கொடுக்கிறோமோ சரியான அவுட்புட் இருக்கும் வாழ்க்கை. அதனால நம்ம கைடு நம்மளுக்கு
PSSM, பத்ரிஜி புக்ஸ், ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்தா நிறைய லிஸ்ட் வருது. அது நம்ம கடைப்பிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சார் இங்கே நம்ம கிளாஸ் சொல்லணும், கொஷின்ஸ் டவுட்ஸ் இப்படின்னு சொல்லல, தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ பழனியப்பன் சார் சொன்னா நான் கேட்கணும், நான் சொல்றது சார் கேட்கணும், அப்படி நீங்க சொல்றது நாங்க கேட்கணும், நான் சொல்றது நீங்க கேட்கணும். இது ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அனைவரும் மாஸ்டர்ஸ் தான். யார் ஒருத்தர் கிரேட் கிடையாது, கம்மி கிடையாது. உன்னுடைய அனுபவம் உனது, என்னுடைய அனுபவம் எனது. என்னுடைய வளர்ச்சி எனது, உன்னுடைய வளர்ச்சி உனது. அதனால நம்ம தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மோஸ்ட்லி வரும்போதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருப்போம், மாஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற காரணம் அவங்களுடைய அனுபவங்கள் இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுது. இன்னும் என்ன பண்ணணும், நம்ம அவங்க சொல்லும் பொழுது சிரத்தையாக கவனித்தலோட கேட்கணும். பத்ரிஜி இஸ் ஏ கிரேட் லிசனர். நம்ம என்ன நினைப்போம்னா he is a great teacher நினைப்போம். பட் ஃபர்ஸ்ட் he is a great listener. யாரு எத்தனை அனுபவங்கள் சொன்னாலும், எவ்வளோ சின்ன அனுபவமா இருந்தாலும் பொறுமையா கேட்பாரு. சின்ன பசங்க ஏபிசிடி சொன்னா கூட நம்ம எவ்வளோ சிரத்தையா கேட்கிறோமோ, அது போல மாஸ்டர்ஸ் எத்தனை பேரு, முக்கியமா கொரோனா சமயத்துல அவ்வளோ சொல்லுவாங்க, எவ்வளவோ பொறுமையா கேட்பாரு சார். அந்த பொறுமை மாஸ்டர்ஸ் கூட இருக்கணும். நம்ம கிளாஸ் சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அவங்க சொல்றது கவனமா கேட்கணும், அவங்களுடைய அனுபவங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மௌனத்தை கடைப்பிடிக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், தட் இஸ் மௌனம் நம்மளுடைய மொழி, பகவானின் மொழி, கடவுளின் மொழி. நம்மளுடைய உண்மையான மொழி மௌனம். எப்போ அது மிஸ் பண்ணிட்டோமோ உலகத்திலோ எல்லாமே குழப்பம்தான், நமக்குள்ளேயே குழப்பம்தான். சின்ன பசங்க இருப்பாங்க, குழந்தை பருவத்துல எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், அது ஏதாவது நம்மளுக்கு சொல்லுதா, நம்ம ஏதாவது அதுக்கு சொல்றோமா? எல்லாமே சைலண்ட்ல தான் கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்குது. அப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதனால மௌனத்தை கடைப்பிடிக்கணும். மகான்கள் மௌனத்தாலதான் அனைத்தும் சாதிச்சிட்டாங்க, பேசி எதுவும் சாதிக்கல. அது கொஞ்சம் தேவையான சமயத்துல கம்யூனிகேட் பண்றது உலகத்தோட, பிளஸ் மோட்டிவேட் பண்றதுக்கு மட்டும்தான் பேசியிருக்காங்க. மற்றபடி அவங்க வாயோ மனமோ சைலண்டா இருக்கும். நம்மளும் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா மட்டுமே முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒரு
மெஹர் பாபா 40 வருடங்கள் அவரு மௌனம் கடைப்பிடித்தாரு. பத்ரிஜி 2015ல இருந்தாரு, 2013ல இருந்தாரு, அதுக்கு முன்பு கூட இருந்தாரு. நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்பு கூட இருந்தாரு சாரு. அதே போல காந்திஜி ஒவ்வொரு திங்கள் அவரு மௌனத்தை கடைப்பிடிப்பாரு. ஒரு தடவை சபர்மதி ஆசிரமத்துக்கு தியானத்தை கத்து கொடுக்க பரமஹம்ச யோகானந்தா வந்திருக்காரு காந்திஜிக்கு கத்து கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு மௌனம், அவரு மௌனமா தான் ஆன்சர் கொடுத்தாரு. அவ்வளோ தூரம் இவர் வந்தா கூட என்ன அவ்வளோ பிடிப்பா செய்வாங்க. ஒர்க்ஸ் எது நினைச்சா அது கடைபிடிச்சிருப்பாங்க. ரமண மகர்ஷி பாத்தீங்கன்னா மௌனத்துக்கே உதாரணம். அவர் சொல்ற வார்த்தை, சும்மா இரு, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா அர்த்தம் என்ன? சும்மா இரு அப்படின்னா நமக்கு சொல்லல, நம்மளுடைய மனதுக்கு சொல்றாரு. அது சைலண்டா இருக்கணும். அப்பொழுதுதான் உன்னை நீ புரிஞ்சுக்க முடியும், நம்மை நாம் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய மனது என்ன அதை புரிஞ்சுக்க முடியாது, உடல்கள் என்ன புரிஞ்சுக்க முடியாது, புத்தி என்ன புரிஞ்சுக்க முடியாது, எமோஷன்ஸ் என்ன புரிஞ்சுக்க முடியாது. சைலண்ட்ல மட்டுமே அவற்றை அனைத்துக்கும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வரும். எப்பொழுது டிஸ்டன்ஸ் வருதோ சரியா பார்க்க முடியும், சரியா புரிஞ்சுக்க முடியும். இதுதான் நமக்கு மகான்கள் சொன்னது. சிம்பிளா ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு விரல் இருக்கு, அந்த விரல் கண்ணுக்கு ரொம்ப கிட்டமா வச்சுக்கோங்க. அந்த விரல் புரியாது நம்மளுக்கு, அதுவே கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க. என்ன இருக்க நீ புரிஞ்சிடும், அதுல என்ன தெரியும்ன்றது புரியும். அந்த டிஸ்டன்ஸ் வேணும் ஒரு விஷயத்துக்கு. அந்த டிஸ்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா மௌனத்துல வருது. மௌனம் இருக்கும் பொழுது மனதுக்கும் நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருது. மனம் என்ன அப்படின்னு புரியுது. புத்திக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வருது. புத்தி என்ன அப்படின்றது புரிஞ்சிடும். தியேட்டருக்கு போறோம், தியேட்டர்ல கிட்டமா பார்க்க மாட்டோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நல்லா பார்க்க முடியும். ஸ்கிரீன்ல என்ன வருது நல்லா கரெக்டா இருக்கும். அத போல ஒரு அந்த டிஸ்டன்ஸ்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தியானம் கட்டாயமா கடைபிடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள். இது நமக்கு 4th பிரின்சிபல். 5th பிரின்சிபல் பார்த்தா பௌர்ணமி. பௌர்ணமி நாட்கள் கட்டாயமாக நம்ம அதிக நேரம் சமயத்தை ஒதுக்கி நம்மள நாம தூய்மைப்படுத்துக்கிறதுக்கு, நம்மளுடைய உடல்கள் தூய்மைப்படுத்துக்கிறதுக்கு அண்ட் ஹையர் டைமென்ஷன்ஸ் மாஸ்டர்ஸில் இருந்து ஹையர் பாடிஸ் அந்த எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணி ஜீர்ணம் பண்ணிட்டு அவற்றை பயன்படுத்துகிறது. அதனால பௌர்ணமி நாட்களில் மௌனத்தை கடைபிடிக்கிறது. உலக விஷயங்கள் கம்மியா பேசுறது, நம்மள நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, நைட்டு முழுசா தியானம் செய்யறது, மாஸ்டர்ஸோட முடிஞ்ச சஜ்ஜன சாங்கச்சம் செய்வது, லிக்விட் டயட்டு,
இப்படி பௌர்ணமி நாட்கள் சரியான வகையில் யூஸ் பண்ணணும். கூட்டு தியானம் செய்வது, ஏன்னா பௌர்ணமி டேஸ்ல பூமிக்கும் காஸ்மோஸ்க்கும் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் அக்ரிமெண்ட் இருக்கு. ஜாஸ்தி எனர்ஜிஸ் வரணும் அப்படின்றது அக்ரிமெண்ட். அலைகள் பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிரும். நிறைய வரும், கடல்ல ரொம்ப ஹைட்டா வரும். தட் இஸ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். அண்டு நம்ம சொல்றோம் திருடன் திருடனும் அப்படின்னு அதிகமா எண்ணம் இருக்கும். தட் இஸ் எது இருக்குதோ அது ஜாஸ்தியா இருக்கும். தி பௌர்ணமி நாட்களை சரியாக நம்மளுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தாக்கா பிரமிட்ஸ் கட்ட வேண்டும். பிரமிட் சக்தியை பயன்படுத்த வேண்டும். பிரமிட்ஸ் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டும். இப்போ நமக்கு கட்ட முடியல, 6x6, 8x8, 2x2. இன்னும் பார்த்தாக்கா பிரமிடு கேப்ஸ் எங்கே போனா பிரமிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல வச்சுக்கலாம். நம்மளுடைய டேபிள் மேல வச்சாக்கா கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே போல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா அதுக்காக நீ பிரமிட்ஸ், ஐ பிரமிட்ஸ், எல்லா பிரமிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ பிரமிட்ஸ் யூஸ் பண்றோமோ 3 times more எனர்ஜி. இது மினிமம். நான் பார்த்தது 3 times more எனர்ஜின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய மடங்கு அதுல எனர்ஜி இருக்கு. நிறைய பயங்கள் இருக்கு. பிசிக்கலா, மென்டலா, ஆஸ்ட்ரலா, ஸ்பிரிச்சுவலா அண்டு புத்தி ரீதியா அனைத்து வகையில் நம்மளுக்கு பிரமிடு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு இந்த பிரமிட்ஸ் பற்றி நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். இங்கில இருந்து தக்காளி வச்சாக்கா எங்க பிரமிட்ல 2009 வரவங்களுக்கு கூட சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்க வீட்டுல ஒரு கப்புல தக்காளி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்களும் பிரமிட்ல வச்சிருக்கோம். அவங்க 3-4 daysல பாலாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டிட்டாங்க. எங்க பிரமிட்ல இருக்கிறது ஒரு 1 month இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். 4th day பார்த்தாக்கா இன்னைக்கு வச்ச மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 month இன்னைக்கு வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. அப்புறம்தான் கொஞ்சம் எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. 6 months கெட்டு போகல. எங்களுக்கு டவுட் வருது, உள்ள ஏதாவது பாலாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டு உள்ள ஸ்மெல் பார்த்தா அதே தக்காளி ஸ்மெல் வருது. பொரியல்ல போட்டு சாப்பிட்டோம். அதனால அவ்வளோ பவர் இருக்கு. ஒவ்வொரு பிரமிட் மற்ற உலகங்களுக்கு டைம் போர்ட்டல்ஸ் ஆகிருக்கு, சமய துவாரம் அப்படின்னு சொல்றோம். எங்க பிரமிட்ல இருந்து 2 உலகங்களுக்கு போர்ட்டல் இருக்கு. ஒன்னு சூரிய உலகம், இன்னொன்னு நரசிம்ம உலகம். அண்ட் பிரமிட்ஸ் உடைய எனர்ஜிஸ் டிஃபர் ஆகும். தட் இஸ் ஒவ்வொரு பிரமிடுக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பிரமிடு கட்டி இருக்கிறோம். ஒரு பிரமிடு நாங்க தங்குற
வீட்ல இருக்கு. இன்னொரு பிரமிடு ஒரு இதே ஏரியால 5th ஸ்ட்ரீட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரமிட்ல நாங்க தங்குற பிரமிட்ல ஃபர்டிலிட்டி எனர்ஜிஸ் இருக்கு. தட் இஸ் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு ஃபாஸ்டா அந்த எனர்ஜிஸ் ஹெல்ப் கொடுக்குது. இது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு புரியல. அப்புறம் அப்புறம் நாங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன், எங்களுக்கு புரிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரமிட்ல சஞ்சீவனி எனர்ஜிஸ் அப்படின்னா ஆயுள் தரும், ஆரோக்கியம் தரும் அந்த எனர்ஜிஸ் இருக்கு. அதனால பிரமிட்ஸ் கூட எல்லா பிரமிட்ஸும் விசிட் பண்ணணும். நம்ம பழைய காலத்துல எப்படி நிறைய கோயில்கள் விசிட் பண்றோமோ அது போல நம்ம எல்லா பிரமிட்ஸும் விசிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல. தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பையனுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 9th ஹாலிடேஸ்ல கரெக்டா 10th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிலபஸ் 3 monthsல முடிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு போக முடியல. 10thல இவரு பிரமிடுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. கை ஹீல் ஆகும்னு அமைச்சிருக்கேன். அவரு பிரமிடுக்கு போக போக டியூஷன் கூட போக மாட்டேன்ட்டாரு. 10thல தானே தேவை அப்படின்னு சொல்லி நான் சொன்னா கூட இல்ல நான் போகல, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நான் தியானத்துல வர சமயத்துக்கு 40, 50 இந்த மார்க்ஸ் தான் வரும். சில சப்ஜெக்ட்ஸ் ஃபெயில் கூட ஆயிருக்கான். ஆனா தியானத்துல கொஞ்சம் என்கரேஜ் பண்ண பிறகு 60, 70 வருது. பிரமிட்ல அந்த ஒரு 1 month தியானம் செய்வதால அவருக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல 87.2% ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தேன். முகம் எப்படி இருக்குன்னா க்ளோவா இருக்கு, பிம்பிள்ஸ் கிடையாது. அவ்வளோ ஒரு திறமையா ஈஸியா அவரு 10th +2 ரெண்டுமே முடிச்சிருக்காங்க. சேம் பர்சன்டேஜ். தட் இஸ் பிரமிட்ல அவ்வளோ எனர்ஜி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். டூஸ் செய்ய வேண்டியது, யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ நாட்ஸ், எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம இங்கே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் அப்போ நெட்வொர்க் இதுவாகுது. இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாக்கா நோ மெடிசின், நோ டாக்டர். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நோ மெடிசின், நோ டாக்டர். தியானம் செய்யறோம், நிறைய காஸ்மிக் எனர்ஜி வருது, டாக்டர் உள்ளே இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்போ தியானம் செய்யறோமோ அந்த காஸ்மிக் எனர்ஜியில எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் சீக்ரெட். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பாடுல
எல்லாமே வரும். எது? விட்டமின்ஸு, மினரல்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, பல்செஸ்ல அனைத்து வகையில நம்மளுக்கு சாப்பாடு மூலமா வருது. மொத்தமா பிளட்டுக்கு தேவையான ஐரன், இந்த உடலுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே, போன்ஸ்க்கு என்ன வேணும், பிளட்டுக்கு என்ன வேணும், சதைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெஜ்ஜில இருந்து வருது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம இங்கே கவனிக்கணும். ஒரு வீட்டுல 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு டெஃபிஷியன்சி இருக்கும். தட் இஸ், ஒரு விஷயத்த குறைபாடு இருக்கும். டி விட்டமின் டெஃபிஷியன்சி, ஏ விட்டமின் டெஃபிஷியன்சி. அந்த டெஃபிஷியன்சி அவங்களுக்கு மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மிக் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால அந்த பொருட்களை எடுக்க முடியல, பிக் பண்ண முடியல. சாப்பாடு சாப்பிட்டா கூட எப்போ தியானம் செய்யறோமோ நம்ம சாப்பிடுற உணவுலிருந்து நமக்கு தேவையான சத்து, தேவையான பொருட்கள் சரியாக பிக் பண்ணிக்க முடியும், வாங்க முடியும். அதே போல நமக்கு காஸ்மிக் எனர்ஜியில அனைத்தும் இருக்கிறதால எலிமெண்ட்ஸ் நமக்கு அந்த குறைபாடு எதை வரதோ அதை கூட பேலன்ஸ் பண்ணிடும். இது பேசிக்ல நம்ம சொல்றது. அடுத்தடுத்த பார்த்தாக்கா காஸ்மிக் எனர்ஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் புரியும். உயிர் சக்தி அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். உயிர் சக்தி நமக்குள்ள தேடி தேடி நம்மளுடைய அடைப்புகள், கர்மா அனைத்தும் கிளியர் பண்ணிட்டு நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டத்தை சரி பண்ணி பேலன்ஸா சக்கரங்கள் அனைத்தையும் கொண்டு போறதால நம்ம டாக்டர்ஸ் மேலேயோ மற்ற மருந்து மாத்திரைகளின் மீதியோ சாஞ்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு ஞானம். தியானம் ஞானம் ஆரோக்கியம் தரும். அடுத்த ஸ்டெப்ல தியானம் மட்டும் கிடையாது, ஞானம் கூட தேவை. எப்படி இது இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறது? இப்போ காசு சம்பாதிக்கிறோம். காசு எப்படி சம்பாதிக்கணும்? ரைட் ஏர்னிங், ரைட் சேவிங், ரைட் ஸ்பெண்டிங். சரியா ஏர்ன் பண்றது, எனர்ஜி சரியா தக்க வைக்கிறது, சரியா செலவழிக்கிறது, அதுக்கு ஞானம் வேண்டும். அதனால நம்ம சரியான தியானம் புக்ஸு படிக்கும் பொழுது, சரியான ஞானத்தோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு நோ டாக்டர் நோ மெடிசின். அப்போ சரியான வாழ்க்கை முறை கடைபிடிக்கிறோம் அப்படின்றது அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு காட்டிட்டே இருக்கும். வந்தா கூட சப்போஸ் இந்த பிரிவில் கொண்டு வந்தா கூட நம்ம அவற்றை கிளீன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மாஸ்டர்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம 8th பாயிண்ட், நோ மாம்சம். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பாடே கிடையாது, அது ஒரு ஜீவன். ஜீவங்களை காப்பாற்றணும், அஹிம்சையில் இருக்க வேண்டும், இம்சை செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. முட்டை கூட நான்வெஜ் தான், அதுல கூட நான்வெஜ் குவாலிட்டிஸ் தான் இருக்குது. தட் இஸ் LDL கொலஸ்ட்ரால் வித்தவுட் ஃபைபர், வித்தவுட் வாட்டர். நான்வெஜ்ல நம்மளுக்கு முக்கியமா நான்வெஜ் பத்தி தெரிஞ்சிரும், முட்டையில கூட புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது லெவட்டின் சால்மோனால் விஷ பதார்த்தம் இருக்கு. ஒரு முட்டையில 4 சிகரெட்டு நிக்கோட்டின் இருக்கு. அதனால நம்ம இது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கினி தெரிஞ்சுக்கணும். அந்த ஜீவங்களை கொலை பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் கிளியரா சொல்லியிருக்காங்க, 2 அதிகாரம், புலால் மறுத்தல், கொல்லாமை. அது பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய உடலுக்கு, நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடிக்கு, நம்மளுடைய ஆன்மாவுக்கு கெடுதலை செய்து. அதனால கம்ப்ளீட்டா அவற்றை நம்ம விட்டுடணும். அகமாத்மா குடாகேச சர்வபூதாசே ஸ்திதா. நான் ஆன்மா, அனைத்து ஜீவராசிக்குள் ஆன்ம ரூபத்தில் இருக்கின்றேன். அப்போ ஆன்மா யார்? கடவுள். மற்ற ஜீவராசிகள் உள்ள கடவுள் தான் இருக்காரு. அந்த விலங்கு கடவுள்களை வெட்டி சாப்பிடுறோம். அதனால அவற்றை முழுசா தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா, நம்ம இயற்கையோட இணைந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதனோட இணைந்து இருக்கணும். ஆர்டிபிஷியலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரெக்கிங் போகணும், நம்ம ஆறுகளில் கடல்களில் நம்ம குளிக்கணும், இயற்கையோட இருக்கணும். காட்டுக்கு போகணும், இமய மலைக்கு போகணும், ட்ரெக்கிங்ஸ் போகணும். ஆன்மா கேக்குது இயற்கையா வாழ்றதுக்கு, இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம தனியா ஒரு ட்ரெஸ் கோடு, பொட்டு வைக்கிறதோ இல்ல ஏதா ஒரு கலர் ட்ரெஸ் போடுறதோ இதெல்லாம் தேவை கிடையாது. தேவையற்ற கர்ம காண்டைகள் கூட தேவையில்லை. அதாவது இறந்து போறவங்களுக்கு பிண்டம் வைக்கிறது, இது இறந்து போனவங்களுக்கு போகவே போகாது சொல்லுவாரு கபீர். கிணறிலிருந்து தண்ணி நோண்டி கீழே ஊத்துறாரு, ஊர் மக்கள் சிரிக்கிறாங்க. எதுக்கு கீழே ஊத்துறீங்க அப்படின்னும் போது, இங்கிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல என்னுடைய அக்கா பையன் நிலம் இருக்கு, அங்கே போகும்ட்டாரு. எப்படி போகும் இங்கே ஊத்தினா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க இங்கே பின்னம் வைக்கிறீங்க, மேல போகும்னு சொல்றீங்களே, இங்கே கூட போகும் அப்படின்றாரு. அவங்களுக்கு சேராது, அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அர்ஜுனர் சூக்ஷ்ம உடலோட சூக்ஷ்ம உலகங்களுக்கு போய் அபிமன்யோட பேசும்போது, யார் நீங்கன்னு கேக்குறாரு. அப்போ மேல
அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம கொடுக்கறது யாருக்கும் போகாது. அவங்க பிறந்திருப்பாங்க, நாமளே சொல்றோம் தாத்தா பிறந்திருக்காங்க, அப்பா பிறந்திருக்காங்கன்னு சொல்றோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு நிமிஷம். அப்போ நம்ம செய்யற கர்ம காண்டைகள், சடங்குகள் எல்லாமே வேஸ்ட் தான். நம்ம எப்பவுமே எல்லோரும் மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றது, சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது, நான் தனி, நான் கிரேட் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ரலா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், எதுவும் இல்லை, அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிறிது வயதிலிருந்து ட்ரைனிங் கொடுக்கணும். சின்ன வயசுலிருந்தே ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது பெரிய ஆகிற சமயத்துக்கு அவங்க தீரனா இருப்பாங்க. எந்த பிரச்சனைகள் வந்தா, எப்படி இருந்தா, சேலஞ்சஸ் வந்தா அவங்க ஈஸியா டாக்கிள் பண்ண முடியும். சரியான வளர்ப்பு, ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங், தியானம் பண்ணணும், ஞானத்தோட வளரணும். இப்படி நம்ம நம்ம குடும்பத்துல அவங்களுக்கு கூட இந்த வழியை கடைபிடிக்க செய்ய வேண்டும். எப்படி அனைத்தும் சொல்லிக் கொடுக்கிறோம், பௌதிக விஷயங்கள், மற்ற வீடுக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர்ஸ் சொல்லி கொடுக்கிறோமோ, அதே போல ஆன்மீக கல்வியோட நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆஞ்சநேயர், ஒரு கிருஷ்ணர், ஒரு விவேகானந்தர் 4 வயசுலிருந்தே தியானம் பண்ணுவாங்க, 2 வயசுலிருந்தே தியானம் பண்ணுவாங்க. இதுக்கு ஆசிரம தர்மங்கள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியாசிரமம், தட் இஸ் ட்ரைனிங். ஒரு நபருக்கு பௌதீக ஆன்மீக ரீதியான ட்ரைனிங். அடுத்த குருஹஸ்தாசிரமம், தட் இஸ் சம்சாரத்தை நடத்து, கடமைகள் செய்து, பசங்களை பர்த்து கொடுத்து அவங்கள சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி வளர்ப்பு. அடுத்ததுதான் வானப்பிரஸ்தம், சந்நியாசாசிரமம். அதனால சின்ன வயதுல இருந்தே இது நம்ம கொடுக்கணும் ட்ரைனிங். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒவ்வொருவரும் குருவாக இருக்க வேண்டும், மாஸ்டர்ஸா இருக்கணும், நாட் ஃபாலோயர்ஸ், நாட் ஸ்டூடெண்ட்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சமா தவறு போயிட்டு இருக்குது. எப்பவுமே மனிதனுடைய மைண்டு அந்த இதுல போயிட்டே இருக்கும். ஆனா எப்போத்துக்கு அப்போத்துக்கு நான் ஒரு மாஸ்டரா இருக்கணும், மாஸ்டர்ஸ் தயார் பண்ணணும் அப்படின்ற வகையில இருக்கணும். எல்லோரும் ஆன்மஸ்வரூபம் தான், கொஞ்ச நேரம் கைட் பண்ணலாம், மென்டார்ஷிப் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்காக யாரும் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோயர் கிடையாது. நம்ம தெருவுல போறோம், ஒருத்தருக்கு
கேட்பாங்க. அட்ரஸ் வேணும், எந்த சைடு போகணும், எப்படி போகணும்னு கேட்டாக்கா நம்ம காட்டுறோம், அவங்க போறாங்க. அதுக்கே நம்ம பெரிய குருவாயிட்டோம், எனக்கு ஃபாலோயர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது. எல்லோரும் மாஸ்டர்ஸ். தீர்த்தாங்கர கோத்திர பந்தம், முக்கியமா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட், குருகளின் மூவ்மெண்ட், மாஸ்டர்ஸ் சொசைட்டி. திஸ் இஸ் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் சொசைட்டி. இங்கே வந்தா ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் தான், ஒவ்வொருத்தரும் கிரியேட்டர் தான். உருவாக்குறதுக்கே வந்திருக்காங்க, அடிமையாக கிடையாது. பௌதீகத்தில அடிமை, ஆன்மீகத்தில கூட அடிமை அப்படின்னு அது கரெக்ட் கிடையாது. நான் கடவுள் அப்படின்னு வாழணும், மற்றவர்களுக்கு நீ கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நானும் மாஸ்டர், நீயும் மாஸ்டர். இதுதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட். ஒரு யக்ஞம் செய்தா கூட நம்ம அது பொதுவானது. யக்ஞம் என்பது எல்லோரும் கலந்து செய்யறது, கலந்து கொண்டாடுறது. குறிப்பிட்ட நபர் பத்தி எங்கேயும் மென்ஷன் கூட பண்ண மாட்டோம், அனைவருக்கும் சம்பந்தப்பட்டது. இப்படிதான் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி போயிட்டு இருக்குது. தீர்த்தாங்கர கோத்திர பந்தம் அப்படின்னா அப்பால இருந்து பையனுக்கு எப்படி ஒரு கோத்திர பந்தம் வருதோ அதே போல நான் ஒரு மாஸ்டர், மற்ற வரவங்க கூட அந்த கோத்திர பந்தத்தோட ஒரு மாஸ்டரா இருக்கணும். இது சாரு அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா மெடிடேஷனல் ட்ரைனிங்ஸ்ல காசு வாங்க கூடாது, கொடுக்க கூடாது. எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் கமர்ஷியல். அது கமர்ஷியல் கிடையாது. ஆன்மீகம் நீ ஃப்ரீயா கத்துக்கோ, ஃப்ரீயா கத்துக்கொடு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுல காசு எங்கே இருக்கு? எப்போ காசு வச்சு கத்துக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா காசுக்கு விற்போம். நான் ஃப்ரீயா கத்துக்கல, நான் எப்படி ஃப்ரீயா கத்து கொடுக்க முடியும்? அதே மாதிரி எப்போ கமர்ஷியல் செய்யறோமோ சத்தியத்தை இருக்கிறது அப்படியே சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்போம். எதுக்குன்னா அந்த காசு கொடுக்கிற மக்கள் கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க, சத்தியம் மாறிடும். அஹிம்சை சொல்ல மாட்டோம், நீ கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா காசு கொடுத்து வரவங்க டிமாண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஃபாலோயரா அவங்க இருப்பாங்க. இவங்க கமர்ஷியலா மாறிடுவாங்க, அவங்களும் கமர்ஷியல். பத்ரிஜி இந்த ஒரு பாயிண்ட் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சார் பார்த்தாக்கா நோ கமர்ஷியல், நோ அமௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டொனேஷன் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஞானத்தை வழங்கியாச்சு, தியானத்தை சொல்லி கொடுத்தாச்சு. நீ எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறியோ, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். டொனேஷன் இந்த ஆன்மா வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்கற வாய்ப்பு, அவ்வளவுதான். நீ கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலன்னாலும் ஓகே. ஆனா நீ வரலாம், கத்துக்கலாம், தங்கலாம், கொண்டாடலாம். எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கிறோம். அதனால ஒவ்வொருவரும்
ஃப்ரீயா கத்துக்கணும், ஃப்ரீயா கத்து கொடுக்கணும். அஹிம்சாவை நம்ம ஓப்பனா சொல்லணும், ஹிம்சை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இந்த பாயிண்ட் கொண்டு போகலாம். மாஸ்டர்ஸ் இப்போ நமக்கு ஒரு சில சொல்ல முடியுது, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். எனக்கும் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அதனால இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸிட் பண்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.